நடத்தியிருக்கிறோம் போய். அது மட்டும் இல்லாமல் அம்மா 2 பிள்ளை பெற்றோடனே நேரி முடிச்சு போகும், கொடுத்து போகும். பாவம் தானே. அப்ப அவருக்கு உதவி செய்யறது ஒரு சிங்களத்துக்கு வருவார் ஆயா. சரியோ, இந்த ஆயா வந்த உடனே அது மகனுக்கு மாயாதான் அப்பனுக்கு மாயாதான் சொல்லி சிறுவகம் செய்து போட்டு போயிருக்கு. இந்த கொழுப்புகள் அத்தனையும் நீ ஆங்கிலேயனுடைய மேசைக்கு கீழே பொறுக்கி திண்டது அவ்வளவும் வாயாலும் வைத்தாலும் கக்க கக்க 1956ஆம் ஆண்டு தொடக்கமாக மிதிக்க மீதியில தானே உனக்கு தமிழ் தேசியம் பற்றிய ஞானம் வந்தது. எனவே நாங்கள் உணர்ச்சி வசப்பட்டு அவங்களை குற்றம் சொல்றதை விட்டு விட்டு எங்களுக்குள்ளேயே ஆத்ம பரிசோதனை செய்வார். இந்த உண்மைகளை வெளிக்கொண்டு வர வேண்டும். அந்த ஆத்ம பரிசோதனை செய்வதற்கு இப்ப என்ன காலம் நேரம் இருக்கிறது. அதான் நான் இன்று உங்களோட கண்டு பேசுவது மிக மிக நிகழ்ச்சி. சில சமயம் எனக்கு கண்ணீர் கூட வருகிறது, நிகழ்ச்சியாக இருக்கிறது. காரணம், 2000 ஆண்டுகளாக மறக்கப்பட்ட யூத மதம், யூத மொழி, வழக்கொழிஞ்ச போன யூத மொழி இன்று இஸ்ரேலில் அரச மொழியாக எப்படி இருக்கிறது? அதை சாதித்தது யார்? யூதன்தான் சாதித்தார். ஆனால் அமெரிக்காவில் வாழ்ந்த யூதன், அவனுடைய சாதுரியம், அவனுடைய பணம், அவனுடைய லொபியிங் அத்தனையும் சேர்ந்துதான் 2000 ஆண்டுகளுக்கு பிறகு யூதனுக்கான ஒரு நாட்டை கொடுத்தது. இன்று உலகத்தில் இலங்கை தவிர்த்து தமிழ் ஈழர் வாழக்கூடிய 2வது நாடு கனடா நாடு. ஒரு பூபாலமாக ஒரு தமிழ் ஈழ பெண் நாடாளுமன்ற உறுப்பினராகி இருக்கிறேன். எனவே அமெரிக்காவில் வாழ்ந்த யூத இனம் எப்படி 2000 ஆண்டு அகதிகளாக நாடு நாடாக அலைந்து திரிந்த ஒரு இனத்துக்கு ஒரு யூத நாட்டை ஏற்படுத்தி கொடுத்தார்களோ, அதே போன்று கனடாவில் வாழ தமிழ் ஈழர்கள் முன்னின்று சாத்தியமாக்க முடியும் என்று உண்மையாகவே நான் நம்புகிறேன். நீங்கள் நேரே நீங்கள் ஒரு எழுத்தாளர்களே கடுமையான பொய் சொல்றீங்கன்னா நினைக்கிறேன். இன்றைக்கும் அதே வார்த்தையை நீங்க சொன்னீங்க, நீங்க எழுத்தாளர் இல்லையா. ஆனால் இப்ப நம்ம நீங்க உண்மையாக எழுத்தாளர் இல்லை, ஒரு சோழார், ஒரு மனிதர், ஒரு வாழ்க்கை, நன்றி. நீங்கள் இப்படி சொல்றீங்க. ஏப்ரல் மாதம் 2ஆம் வாரத்துல ஸ்காப்ரோ ஸ்வீட் சென்டர்ல ஒரு கூட்டம் நடந்தது. ஸ்காப்ரோ ஸ்வீட் சென்டர்ல நடந்தது, நானும் கேட்டுக்கொண்டிருக்கேன். அதுல இந்த போரை முடித்து வைத்த ராஜபக்சாவுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. மதிய இடைவேளைக்கு பின்பு இலங்கை தூதரகத்திலிருந்தும் அதற்கு இருந்தார்கள். ஆகவே தமிழ் தீவிர தேசியவாதம் தான் இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் அழிவுகளுக்கும் காரணம். ஆகவே இதை இந்த போரை முடித்து வைத்த ராஜபக்ச குடும்பத்துக்கு ஒரு மனப்பூர்வமாக இது செலுத்தப்பட்டது, நன்றி செலுத்தப்பட்டது. அப்போ நான் பக்கத்தில் இருந்த நண்பர்கள் கேட்டு, இது இலங்கை தூதுவராலயத்தோட சம்பந்தப்பட்ட நிகழ்வாங்க. அப்ப டேனியல் ஜிவாட்ட தான் கேட்டுனா, அவர் சொன்னார் அப்படி இல்லைன்னு. பிறகு நான் அடுத்தடுத்த நாள் பார்த்தேன் தேனி இணையதளத்துல அங்க இலங்கை தூதுவராலயத்தில் இருந்தும் வந்திருந்ததை அவர்கள் அறிவித்திருந்தார்கள். இப்ப இது எப்படி பார்க்கிறீங்க ஐயா? இந்த கேபி என்ற ஒரு இருக்கிறாராமே, அப்படி இருக்கிறாரா? கேபி என்றது சரியோ? இந்த கேபி தானே இப்ப மூலியாக இருந்து ராஜபக்சாவுக்கு ஒரு நல்ல ஆலோசகர் போல இருக்கிறது. இந்த சர்வதேச
தமிழ் எழுத்தாளர் மாநாட்டை நடத்தின முன்னணி வீரர்கள் ஒரு வீராங்கனை இருந்தார். வெளிப்பட்டு தெரியுமா உங்களுக்கு? ராஜேஸ்வரி பாலு. அவர் முள்ளிவாய்க்காலில் நடந்த அந்த படுகொலைகளை ஒரு அமைச்சருடைய வீட்டிலிருந்து ரூபவாகினியில் பார்த்து மகிழ்ந்து கரைபோட்டு ஒரு மானிடம் எவ்வளவு தூரம் கேள்விக்கு நடந்தேன். முளைச்செலவு செய்தது இல்லை. இந்த ஊசி ஆனால் நீங்கள் சொன்ன இந்த இந்த சென்னையில கூட அந்த இலங்கை தூதரால் இந்த முள்ளிவாய்க்கால் நடந்து கொண்டிருந்த பொழுது மீடியாக்கள் என்ன நம்பியது ஊடகக்காரர்களை அழைத்து அதிலேயும் ஊடகக்காரர்கள் முக்கியமானது இந்த குறுக்குறுவன் போட்ட சாரி சரியோ அவங்கள கூப்பிடு. அதான் நேற்று சொல்லி கொண்டு கவர் அந்த கவர் அந்த கட்டிங் கொடுத்து இந்த கவர் என்றால் உங்களுக்கு தெரியும் காசை வச்சு மெட்டலை கட்டிங்கன்னா ஒரு போட்டிலையும் கொடுத்தா அதுக்கு ஊடகக்கார பெருமை நான் கட்டிங் வாங்கிட்டேன். எப்படி எனவே இன்று அல்ல நாளை அல்ல எவ்வளவோ காலம் செல்லும் எங்களுடைய கடன்கள் மாறும். ஆனால் இந்த நான் பெரிசா உங்களுக்கு சொன்னேன்னா பெரிசா கடவுள் நம்பிக்கை உள்ளவன் இல்லை. எனக்கு கேட்டு போல இருக்கு இந்த மனுஷி பொருள் கூட மாட்டோம் விலைக்குள்ள கூட என்ன நெத்தியில திருநூறு போடாமல் புறப்பட்டுட்டேன். பேக் எடுத்துக்கிட்டேன். ஏதோ அதான் என்ன இப்படி ஓட்ட போற போது அது. ஆனா எனக்கு ஒரு விதியில் நிறைந்த நம்பிக்கை இருக்கு. அது நியூட்டன் every action has an equal opposite reaction. இப்ப நடந்து முடிந்தது ஆங்கிலேயனுடைய காலத்தில் நாங்கள் எவ்வாறு மோடையா சிங்களவா மஞ்சள் துணிக்கு தாயின் கணத்தை அறுத்தவன் என்னென்னா பேசினோம்மா. அது இந்த ஒரு பலனாக இப்ப நாங்கள் மிதிப்போம். ஆனால் இந்த மிதிப்படுவதனுடைய எல்லையாக மீண்டும் it will have an equal and opposite